நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இது வரைக்கும் பல விதமான பயிற்சிகள் பார்த்தோம். மாத பலன், வருட பலன் பார்த்துட்ருக்கோம். இப்போது ஒரு காம்பினேஷன், ஏன்னா எதிர்வரக்கூடியது புது வருடம், தமிழ் வருடம், விஸ்வாவசு வருடம். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2025 பிறக்கிறது. அதற்கு முன்னாடியே மார்ச் மாதம் 30ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. மோராலஸ் அடுத்த ஒரு வருஷத்துக்கு, ஏன்னா சனிப்பெயர்ச்சி நம்மளுக்கு தெரியும் 2.5 வருடங்கள் இருக்குது. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடியது, புது வருடத்தால் ஏற்படக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸு, இது இரண்டும் ஒரு காம்போவாக நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் இதனால் நம்மளுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு 4 ராசிகள். லாபம் அப்படின்னா சனிப்பெயர்ச்சியினால் அடுத்த ஒரு வருடத்திற்கு, விஸ்வாவச வருடத்திற்கு லாபம் தரக்கூடிய 4 ராசிகள், கிட்டத்தட்ட ராஜயோகம் பெறக்கூடிய 4 ராசிகள் அப்படின்னு சொல்லலாம். இதில் அதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணல, கூடவே ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் கொஞ்சம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறோம். அது என்ன சார் கொஞ்சம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறது, முழுசாக தான் கன்சிடர் பண்ணுங்களேன். நம்ம ஒரு ரோட்டில் போச்சு, மெயின் ஃபோக்கஸ் எது அப்படிங்கிறது தான் முக்கியம் இல்லையா? நிறைய ரோடு பிரியலாம். இங்கேருந்து சேலம் போச்சு, திருவண்ணாமலை ரோடு போகலாம், தருமபுரி ரோடு போகலாம், எந்த ரோட்டில் வேணாலும் போகலாம். டெஸ்டினேஷன் ஒன்று. ஆனால் ஒரு ரோட்டில் நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பிரியிற கூட சேர்கிற ரோடெலாம் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அதனால் அதை கன்சிடர் பண்ணி ஏதாவது நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். அதனால் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் சனிப்பெயர்ச்சி அடுத்த ஒரு வருடத்திற்கு, அதாவது விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்க போயிடுது. இந்த சனிப்பெயர்ச்சி விஸ்வாவசு வருடத்தில் நம்ம பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி 4 யோகங்கள், 4 ராசிகள் அப்படின்னு சொன்னோம். ராஜயோகம் பெறக்கூடிய 4 ராசிகள் அப்படின்னு. அதில் முதல் ராசியாக வரக்கூடியது மிதுன ராசி. மிதுனம் புதனுக்கு அதிபதியான ராசி, புதன் ஆட்சி செய்யக்கூடிய ராசி. அந்த ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். அதாவது ரிஷபத்திலே குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் இதெல்லாம் மாறக்கூடியது. இருந்தாலுமே கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, இது பர்மனெண்ட். அடுத்தது சனி, ராகு, இது எல்லாமே நான் சனி பயிற்சி அப்படிங்கிறதுனால 29ஆம் தேதி இரவாகிறது, 30ஆம் தேதி மார்னிங் அப்படி வேணாலும் வச்சுக்கலாம். 2025 அந்த சனி ராகு, அந்த சந்தர்ப்பத்திலே சனிப்பெயர்ச்சி அல்லது இந்த வருட பலன், இது இரண்டும் போதுமே புதன் சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறார்கள். இதுதான். சூரியன் நம்மளுக்கு தெரியும், ஒரு மாதம் மாறக்கூடியது. அது ஏப்ரல் 14, அதாவது புது வருட பிறப்பில் மேஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. இந்த காம்பினேஷன் இது புதன் எங்கே இருக்கான்னா, புதன் 10ல் உட்காந்துருக்கான். ஒரு சின்ன நெருடல் என்னென்னா, சனிக்கும் ராகுவுக்கும் ஒத்துக்காது. அந்த கொஞ்ச காலம், ஒரு 2-3 மாதங்கள்னு சொல்ல முடியாது, ஒரு 40 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய, ஆரம்பத்தில் அவ்வளவு சுகமில்லாத இருக்கக்கூடிய நாட்கள் எல்லா ராசிக்குமே தான். ஏன்னா சனி ராகு காம்பினேஷன் குருனுடைய வீட்டில், அந்த குரு 12ல் உட்காந்துருக்கார். நமக்கு அந்த குரு பயிற்சியும் நாம் கன்சிடர் பண்ணுறோன்னு முதல்ல சொல்கிறதுக்கு மிதுனம் மேன்மையே எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது இப்பயுமே குரு 12ல் இருந்தாலுமே நமக்கு ஓரளவு நன்மையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா 7ஆம் வீட்டுக்குடையவன், 7க்கும் 10க்கும் உடையவன், அவன் 12ல் இருந்தாலுமே ஓரளவுக்கு நன்மையை செய்து கொண்டு தான் இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். கொஞ்சம் சில செலவுகளை கொடுத்துருக்கான். அதனால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன சார் ரொம்ப செலவாக இருக்குது, செலவு அதிகமாக இருக்குது, எதிர்பாராத செலவினங்கள் அதிகமாக இருக்குது, அதனால் சில மன மகிழ்ச்சிகளும் அதனால் ஏற்படுவதுண்டு. இது குருவை பொறுத்தது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், அந்த செவ்வாய் 6க்கும் 11க்கும் உடையவன். எப்போயுமே நம்ம ஜாதகமே பார்க்கச்சே, கட்டங்களை பார்க்கச்சே எல்லாமே ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. எல்லாருக்கும் எந்த இடத்துல ப்ளஸ் இருக்கோ அங்கே மைனஸ் இருக்குது, எங்கே மைனஸ் இருக்கோ அங்கே ப்ளஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் ஏற்றல் தாழ்த்தியாக எது இருக்குது அப்படிங்கிறது நம்முடைய கர்மா டிசைட் பண்ணுறது, நம்முடைய தசா புக்திகள் டிசைட் பண்ணுறது. அதுதான் நமக்கு மெயினாக வரக்கூடியது. அதனால் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது செவ்வாய். செவ்வாய் நமக்கு 2ல் இருக்கான். 6ஆம் வீட்டுக்குடையவன், 11ஆம் வீட்டுக்குடையவன், லாபஸ்தானத்துக்குடையவன். அதனால் அதிகமாக
நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நல்லதாக நடக்கக்கூடும். ஏன்னா சில இடத்துல கொஞ்சம் மிதுன ராசிக்காரர்களுக்கு டக்கு டக்குன்னு கோபம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது சந்திரனுடைய வீடு. சூரியன் 3ஆம் வீட்டுக்குரிய சூரியன் லாபஸ்தானத்தில் ஆரம்பத்தில் இருக்கான், 11ஆம் வீட்டில். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு நினைத்ததெல்லாம் தரக்கூடியதாக. ஏன்னா 10ஆம் வீட்டுக்கு அதிபதி குருவாக இருந்தாலும் குரு பயிற்சிக்கு அப்புறமா முதல் ஒரு மாதம் நமக்கு கொஞ்சம் டல்லாக இருந்தாலுமே சனி ராகு பயிற்சி கன்சிடர் பண்ணுற குரு பயிற்சிக்கு அப்புறமா நமக்கு சனி தான் யோகத்தை தரக்கூடியவன், லாபத்தை தரக்கூடியவன். பிஸ்னஸ் அப்படின்னா நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது சனி, சந்திரன், புதன் எல்லாமே தான் சொல்லலாம். சுக்கிரன், வருமானம் சுக்கிரன், குரு வழிபடித்து தருவன், புத்தியை யூஸ் பண்ணுறதுக்காக புதன், இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே போனாலும் சனி தான் மெயின். அந்த சனி 10ஆம் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய, அதுவும் குருனுடைய வீடு. அதனால தான் மிதுனத்துக்கு ஒரு ஏற்றம். கொஞ்சம் நஞ்சு யோகத்தை தரப்போகிறதில்ல சார், நல்ல ஒரு யோகத்தையே தருவான். நாம் நினைக்கக்கூடிய என்னென்ன யோகம் சின்னதாக பார்ப்போம். ஒரு சிறு பிரிவு இருப்பதற்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது ஏங்கிறது வித்தியாசம் இருக்குது. என கூட இருக்கக்கூடிய ராகு, 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது, 3ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய கேது. அதற்கு அடுத்தது நமக்கு பிரிவு இருந்தாலுமே வருமானத்தை தரக்கூடியதாக, வெளிநாடு செல்வதற்கு அறிகுறிகள் ஏற்படுவதாக, வெளி மாநிலம் பிஸ்னஸ், வெளியில் போய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அந்த சந்திரன் சனி காம்பினேஷனில் வரைச்சி வெளி மாநிலத்தில் நம்ம சென்று பிஸ்னஸ் செய்வதற்கான, ஏன்னா கேதுவோட சம்பந்தம் இல்லை, ராகு கேதுவோடு. ராகு வந்து வெளியில் வந்துடுறான், 9ஆம் இடத்துக்கு வந்துடுறான். அதனால் சனியனுடைய வீடு தான். அந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கச்சு சில பேருக்கு ராகு திசை, இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் ராகு திசை இருக்கும். அவர்களுக்கு அந்த கொஞ்சோண்டு இருக்கும்னு வச்சுக்கோங்க, 18 மணி 21 வருஷம் 22 வருஷம் இருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் பிஸ்னஸை வந்து எடுபடாது. கல்யாணத்துக்கு அப்புறமாக நடக்கக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய அல்லது பிஸ்னஸ் கண்டினியூஷனாக இருந்ததுன்னா நமக்கு அந்த பிஸ்னஸ் ஒரு நல்ல மேன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். ஆனால் அதற்கடுத்தது ராகு திசை வருவதற்கு சான்ஸ் இல்லை. ஒன்றே என்னென்னா கேது திசை வருவதற்கு சான்ஸ் இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 20, 30, 47 வயசு, கிட்டத்தட்ட 50 வயசுக்கு அப்புறமா சிலருக்கு கேது திசை வரலாம். அந்த கேது 3ஆம் இடத்துல இருக்கான். அது ஒன்றே கொஞ்சம், அதனால் சில அந்த கேது திசையில் வரக்கூடிய அந்தரங்கள், ஏன்னா கேது திசை 7 வருஷம் இருக்குது, அதில் வரக்கூடிய அந்தரங்கள் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு நன்மையை தராமல் இருக்கலாம், லாபத்தில் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஆனாலும் நமக்கு வரக்கூடியதுன்னா குரு தசையாகட்டும், அடுத்து வரக்கூடிய சனி தசையாகட்டும், இதுதான் மெயினாக இருக்கக்கூடும். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு, அது புனர்பூசம் நம்ம வந்து குரு திசை சொல்ல முடியாது, சனி திசை சொல்லலாம். ஏன்னா குரு 16 வருஷம், முதல்ல அதில் 16ல் எவ்வளோ செல்லு போக இருக்குதுன்னு தெரியாது. 20 வருஷம், 19 வருஷம் சனி திசை, 19 ஆறு 25ன்னு வச்சுக்கலாமே. அதற்கடுத்து ஏற்படக்கூடிய புதன், கேது, அடுத்தது சுக்கிர திசைகள் தான். ஏன்னா நமக்கு 12ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதியான சுக்கிரன். முதல்ல புதன் நம்ம மிதுனத்துக்கு லாபாதிபதி, ஏன்னா அதிபதி அவன் எங்கே இருக்கான் அப்படின்றத பார்த்துக்கணும். கெட்டு போகாமல் இருக்கானா, நல்ல ஸ்திதியில் இருக்கானா. ஏன்னா நமக்கு இந்த உபயராசிகளுக்கே ஒரு பெரிய ஏற்றம் உண்டு. அவர்கள் பிஸ்னஸ் செய்வதற்கு ஏற்றம் உண்டு. உபயராசிகளை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதை பற்றி. அதுலேயும் சனி சந்திரன் காம்பினேஷன் வரும்போது ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக, 10ஆம் இடத்தில் சனி வருவது, 9ஆம் வீட்டுக்குடையவன் வருவது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இதெல்லாம் சேர்ந்து பார்க்குற போது ராஜயோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு வருஷம் அமைந்திருக்கிறது. நம்ம மிதுன ராசியில் பேசச்சே பார்க்கலாம். அதில் வந்து எந்தெந்த விதமான லாபங்கள் நமக்கு வரக்கூடும், என்னென்ன விதமான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, சில என்னென்ன விதமான மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அங்கே பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கடகம். மிதுனம், அடுத்தது கடகம். கடகம் சந்திரனுடைய வீடு. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிருக்கு. கடந்த காலத்தில் நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி, கடகராசிக்காரர்களை நமக்கு இன்னும் அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் படுத்தி தான் இருப்பான். சனி ரொம்ப படுத்தக்கூடிய இடங்கள் அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, 7 நாட்டு சனி. ஆனால் இதில் ரொம்ப அதிகமாக படுத்தக்கூடியது அஷ்டமத்து சனி தான். 7 நாட்டு சனியில் கூட உழைப்பு அதிகமாக இருக்கும். அந்த சந்தர்ப்பங்களில் நமக்கு வருமானம் அதிகமாக இருக்கும். அதுக்கு பல உதாரணங்கள் அவங்க முன்னாடி பார்த்துருக்கோம். அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை விட அஷ்டமத்து சனி, அந்த அஷ்டமத்து சனியிலேருந்து ரிலீஃப் கிடச்சிருக்கு கடகராசிக்காரர்களுக்கு. இது ஒரு பெரிய ரிலீஃப். ரெண்டாவது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்டு,
12ஆம் இடத்திற்கு குரு வருகிறார் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட். அந்த 12ஆம் இடத்திற்கு குரு வந்தாலுமே நம்முடைய 1 2 3 4 5 6 6ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக குருவனுடைய பார்வை இருக்குது அப்படிங்கிறது ப்ளஸ் பாயிண்ட். இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு தான் இந்த சனியினுடைய பெயர்ச்சியில் அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு வருடம் விஸ்வாவசு வருடம் நமக்கு எப்படி இருக்கும். ஏன்னா நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக, யோகத்தை தரக்கூடியதாக, யோகம்னா சாதாரண யோகம் இல்லை சார், கடகராசிக்கும் ராஜயோகத்தை தரக்கூடியதாகத்தான் எதிர்வரக்கூடிய நாட்கள் அந்த ஒரு வருடம் சனி பயிற்சி நமக்கு அமைந்திருக்கிறது. முதல்ல கொஞ்ச நாள் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் எனக்கு ராகுவோடு சம்பந்தப்பட்ட சனி கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்துவாங்க. நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கா, கண்டினியூ அஷ்டமத்தில் இருக்கிற சனியே பிரச்சனை பண்ணிட்டு தான் இருந்தார். அதனால் அந்த பிரச்சனை நமக்கு இது இல்லை. இந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் விலகி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சனி நமக்கு 7க்கும் 8க்கும் உடையவன். இப்போ 9ஆம் வீட்டுக்கு போய் உட்காந்துருக்கான். அது குருவனுடைய வீடு. அந்த 9ஆம் வீடு அப்படிங்கிறதே ஒரு பெரிய லாபஸ்தானமான வீடு, குருவனுடைய வீடு. இந்த இடத்துல சனி அமர்வது அப்படிங்கிறது மிகவும் லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். ரெண்டாவது சந்திரன். ஏன்னா சந்திரனுக்கும் சனிக்கும் என்றைக்குமே லாபத்தை தரக்கூடியது சந்திரன். அதனால் சந்திரன் நமக்கு ஏற்றம் தருவான். அந்த சந்திரன் எப்பொழுதெல்லாம் சனியோடு செல்கிறானோ அப்பொழுதெல்லாம் பிஸ்னஸ்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றம் தரக்கூடியது. பிஸ்னஸ் தான் சார் கொட்டும். மற்றெல்லாம் நம்ம என்ன தான் மாதம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வாங்கினாலுமே எப்பயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு வரும். சில பேருக்கு இந்த போனஸ் அப்படின்னு தராங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜம்ப் நமக்கு வந்தால் உண்டு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஜம்ப் அப்படின்னுச்சு இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றம் இந்த சனி திசையில், சனி பயிற்சியில் அவர்கள் எந்த திசையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். மெயினாக கடகராசிக்கு புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரங்கள். சனி திசை அப்படிங்கிறது முதல்ல ஆரம்பத்தில் இருந்திருக்கும். புனர்பூசம், பூசம் ஆரம்பத்தில் இருந்திருக்கும் சனி திசை. ஏன்னா பூசம் ஆரம்பத்தையே சனி தான் ஆரம்பிக்கிறோம். அதனால் அடுத்து வரக்கூடிய கேது திசை கொஞ்சம் இருக்கும். சுக்கிரன் சூரியன் திசையில் தான் நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அந்த தசா புக்தி, தசாநாதன் எங்கே இருக்கான்? ஏன்னா சுக்கிரன் நமக்கு 1 2 3 4க்கும் 11க்கும் உடையவன். அதனால் அவன் நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய அவனுடைய தசை வர்றபோது புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 பேருக்குமே சுக்கிரதசை வரும்போது நமக்கு ஒரு சின்ன சேஞ்சை கொடுக்கறதுக்கு சாத்திருப்பான். அந்த சேஞ்ச் ஒரு ஜம்ப். இப்போ புனர்பூசம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 35 வயசு 40 வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வர்றதுக்கோ அல்லது ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறுவதற்கோ, இடம் மாறுவதற்கோ, பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவதற்கோ, வெளிநாடு செல்வதற்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சனி வரக்கூடிய இடம் மீனம். அந்த மீனம் அந்த ராசி ரொம்ப வித்தியாசமான ராசி சார். குருவனுடைய வீடு. அந்த ராசி ஜலராசி, ரொம்ப அழகானதொரு ராசி. அந்த இடத்துல சனி வரா அப்படின்னா 9ஆம் இடம், நமக்கு 9ஆம் இடம். இவையெல்லாம் சேரும்போது மிகவும் அழகாக, ஒரு அழகு அப்படின்னா அகைன் வீட்டை அழகுபடுத்துவது, மேன்மைப்படுத்துவது. நம்ம ஒரு சின்ன சின்ன பொருளாக இருந்தாலும் அதை அழகுபடுத்தி அனுபவிப்பது. ஒரு குழந்தை இருக்குன்னு அப்படின்னா அந்த குழந்தைக்கு புது ஷர்ட் வாங்கிட்டு போடுறது, ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு போடுறது, ஜிமிக்கி வாங்கிட்டு போடுறது, அதுக்கு வெளியில் போனோம்னா கண்ணாடி வாங்கி கொடுக்குறது, இப்படியெல்லாம் அந்த குழந்தையை அழகு பார்க்கிறோம்ல, அந்த அழகு பார்ப்பது அப்படிங்கிறது மனசுக்குள்ளே ஒரு வித்தியாசமாக இருக்கும் சார். இந்த சனி பயிற்சியில் அடுத்த ஒரு வருடம், விஸ்வாச வருடம் நமக்கு அது நல்லதொரு நிம்மதியை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும். பிஸ்னஸ்காரர்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அந்த சனி பயிற்சி அமைந்திருக்கு. அதுவே சனி அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். சனியினுடைய இதில் சனி இண்டிகேட்ஸ் சிவில் சர்வெண்ட்ஸு, டீலிங்கு, லேபரு, ட்ரில்லிங், அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸு, மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், இப்படி ஒன்று ஒன்றா நிறைய சொல்லிட்டு போகலாம். இரும்பு சம்மந்தப்பட்டது, விஷயம் சம்மந்தப்பட்டது, இவர்களெல்லாம் சொல்லிட்டு போகலாம். சனி சந்திரன் காம்பினேஷன் வரும்போது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அதுவும் நமக்கு அது சனி கேது ராகு காம்பினேஷன் கிடையாது. ஒரு பிஸ்னஸ்காரர்களுக்கு, நல்ல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, ஒரு 1000 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடியவர்களுக்கு, முதலாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி அடுத்த ஒரு வருடத்திற்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இது நம்ம மற்ற டீட்டெயில்ஸான விஷயங்களை நம்முடைய கடகராசியில் ஸ்பெஷலாக இந்த சனி பயிற்சிக்காக போட்டிருக்கோம். அதில் பார்த்துக்கோங்க. அடுத்து நமக்கு பார்க்கக்கூடிய எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்முடைய பேலன்ஸை இழக்காத ஒரு ராசி அப்படின்னா அதிலே இருக்கக்கூடிய துலா ராசி நண்பர்களே.
துலா ராசியும் இந்த சனி பயிற்சியினால் அடுத்த ஒரு வருடத்திற்கு, விஸ்வாவச வருடத்திற்கு, இரண்டையும் சேர்த்து பார்க்கச்சு நமக்கு பலவிதமான ஏற்றத்தை, யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறார். அப்படி என்ன சார் யோகம் வரப்போகுது துலா ராசிக்கு? ஏன்னா நமக்கு இதுவரையில் இருந்த சனி 5ஆம் இடத்துல இருந்தான். அது தன்னுடைய சொந்த வீடு. 5ஆம் இடத்தில் சனி இருப்பது ஒரு பக்கத்தில் ஏற்றம் தந்தாலுமே இப்போ 6ஆம் இடத்திற்கு போகிறான், கொஞ்சம் நிம்மதி. இன்னொன்று, அந்த 5ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துல இருந்த ராகு வெளில வந்துடுறார். சனியோடு சேர்ந்த ராகு ஒரு மாதத்துக்கு இன்னலை தந்தாலுமே அந்த ராகு வந்த உடனே நமக்கு பயங்கர திருப்தி ஆகிடுது. துளாராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்த குரு 9ஆம் இடத்துக்கு போகிறார். அது ஒரு பெரிய ஏற்றம். 9ஆம் இடத்திற்கு குரு செல்வது அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு அப்புறமா ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கு. அதனால் எதிர்வரக்கூடிய இந்த சனி பயிற்சி, இந்த ஒரு வருடம், விஸ்வாச வருடம், துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை சார். அது 2-3 விஷயங்கள் மட்டும், ஒரு இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும் சார் நமக்கு. ஏன்னா நமக்கு லக்ன அதிபதி, ராசி அதிபதி சுக்கிரன், அவன் நல்ல நிலைமையில் இருக்கணும், கெட்டு போகாமல் ஒரு இடத்துல இருக்கணும். இருந்தான்னா மிக மிக நல்லது. அதற்கு அடுத்தது 9ஆம் வீட்டில் போய் குரு உட்கார்ற புதன், சூரியனோட அஸ்தங்க தோஷம் படாமல் இருக்கக்கூடிய புதன் இருந்தான்னா மேன்மையை தரக்கூடும். ஏன்னா 12ஆம் வீட்டுக்குடையவனும் வந்தான். அதுக்கு அடுத்தது நமக்கு தசாநாதன்னு சொல்லுவோம். இப்போது துளாராசி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, துளாராசிக்கு உடையவர்கள் கிட்டத்தட்ட சித்திரை, சுவாதி, விசாகம். இதில் சித்திரை, சுவாதி, விசாகம்னா ராகு, குரு, சனி தான் மெயினாக இருக்க போகிறது. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் ராகு இருக்கும், அதற்கு அடுத்து விசாகம் வராது. மெயினாக குரு, சனி, புதன், இதுதான் மேஜர். 20, 16, 36, 17 கிட்டத்தட்ட 50 வருடங்கள் சார். 20, 40, 50 வருடங்கள் நமக்கு ஆட்சி ஒரு பிடிக்கக்கூடிய இந்த 3 ராசிகள் தான், 3 தசாநாதன் தான், 3 தசைகள், குரு, சனி, புதன். அதனால் குரு 9ஆம் வீட்டுக்கு வருகிற நமக்கு 3க்கும் 6க்கும் உடையவன். குருவை பொறுத்த வரைக்கும் சார், எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, எந்த வீட்டுக்குடையவனாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நல்லதையே செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா குரு தான். அதிகமாக பாவிகளால் அணுகப்படாமல் இருந்தார்னா, ஏன்னா நமக்கு 8ஆம் வீட்லையோ 12ஆம் வீட்லையோ கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். அதுவும் 3, 6 கூடையவன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த ஒரு வருடமே துளாராசிக்காரர்களுக்கு பெட்டராக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். கெட்டு போகவே இல்லை. இதை விட இன்னும் பெட்டராக இருக்கும் எதிர்வரக்கூடிய நாட்கள். 9ஆம் இடத்துல குரு நம்முடைய அதே தன்னுடைய வீட்டை பார்க்குறார். தன்னுடைய வீட்டை பார்ப்பது அடுத்தது நம்முடைய 6ஆம் வீட்டையும் பார்க்குறார். இதற்கு அடுத்து 10ஆம் வீட்டில் வரக்கூடிய செவ்வாய் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியவனாக வந்திருக்கிறான். ஏன்னா நமக்கு 2க்கும் 7க்கும் உடையவன். அதனால் அவன் 10க்கு வருவதனால நிறைய பிஸ்னஸ், ஷேர் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் சார். துளாராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத ஒரு வரவு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே மாதிரி நட்பு வட்டம், நட்புகளால் ஏற்படக்கூடிய ப்ளஸ்ஸு நிறைய இருக்குது. இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணுன்னா, என்ன, சூரியனுடைய வீடு நமக்கு லாபஸ்தானாதிபதி, 11க்கு அதிபதி சூரியன். அந்த சூரியனுடைய வீடு, செவ்வாயினுடைய வீடு தான் 7ஆம் வீடு. அந்த செவ்வாய் நமக்கு 10ல் இருந்தாலும் 11ல் இருந்தாலும் அடுத்த ஒரு வருடத்திற்கு, இந்த விஸ்வாச வருடத்திற்கு நல்லதொரு நட்பு மட்டுமில்லை, கணவன் மனைவி உறவை மேம்படுத்தக்கூடியதாக இந்த ஒரு வருடம் அமைந்திருக்கும். மன நிம்மதினா என்ன சார், வீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த வீடு நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக, நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக துளாராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது. பிஸ்னஸை பற்றியும் மற்ற வரக்கூடிய சில இன்னல்களை பற்றியும் நான் தனியாக துளாராசிக்கு சனி பயிற்சின்னு போட்டிருக்கேன், அதில் பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு பெரிய இந்த ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகளில் நாம் சொல்லச்சே முக்கியமாக சொல்லக்கூடிய ராசியாக வரக்கூடியது, அப்பா அப்படின்னு நினைக்கலன்னாலும் கொஞ்சம் நமக்கு குறைகளை நிவர்த்தி செய்து ஏற்றத்தை தரக்கூடிய கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கு வரக்கூடிய ஒரு பெரிய லாபம், நிறைய பணம் வரும் சார். அதே சமயத்தில் நிறைய செலவுகளும் வரும், நமக்கு நிறைய உழைப்பும் வரும். பாத சனி அப்படின்னு சொல்வார்கள். இன்னும் நம்முடைய 2ஆம் இடத்திற்கு சனி செல்றதுனால, கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனி செல்றதுனால அது பாத சனியாக சொல்வார். இந்த நாளில் நம்மளுக்கு என்னென்னா உழைப்பு அதிகமாக இருக்கும் சார். நம்ம உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். பணம் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது, உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அட்மிட் சார், பணம் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. 4ஆம் வீட்டில் இருந்த குரு 5ஆம் வீட்டிற்கு போகிறார். நமக்கு அந்த 5ஆம் வீட்டிற்கு குரு நம்முடைய 16ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்.
அதற்கு அடுத்ததாக நமக்கு செவ்வாயினுடைய வீடு 10ஆம் வீடு செவ்வாயினுடைய வீடு. இனிஷியலாக குருவினுடைய பார்வை அங்கே இருக்குது. அந்த செவ்வாய் நமக்கு 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கு. 6, 7 இந்த இடத்துல வரக்கூடிய செவ்வாய் நல்லது. ஏன்னா நமக்கு 3க்கும் 11க்கும் 3க்கும் 10க்கும் உடையவன் செவ்வாய். 1, 2, 3க்கும் 10க்கும் உடையவன் செவ்வாய். அதனால் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக இந்த எதிர்வரக்கூடிய சனி அமைந்திருக்கார். ஏன்னா சனி நம்ம வீட்டில் இருந்தவன் தன்னுடைய வீட்டில் இருந்தவன் இப்பொழுது நமக்கு 2ஆம் வீட்டான குருவனுடைய வீட்டுக்கு போகிறார். குரு பலவிதமான ஏற்றத்தை தரக்கூடிய அந்த இடம் நமக்கு 2ஆம் இடம் அப்படின்னாலே ஏற்றத்தை தரக்கூடியது. அதுவும் அது குருவனுடைய வீடு 11க்கும் 2க்கும் உடையவன். அதனால் நிச்சயமாக யோகத்தை தரக்கூடியதாகத்தான் இந்த 7 நாட்டு சனியின் கடைசி பாகமாக இது அமைந்தாலும் நம்ம நிறைய காணொலிகள் பல பேர் சொல்லியிருக்காங்க. பல ஜோதிடர்கள் 7 நாட்டு சனி உங்களுக்கு பல பேருக்கு ஏற்றத்தை தரக்கூடியவனா. பல பேர் சிஎம் ஆகியிருக்காங்க, பல பேர் உச்ச நட்சத்திரங்கள் ஆகியிருக்காங்க, பல பேர் 2வது 3வது பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் செய்யக்கூடியவனாக அது எப்பப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒன்று நமக்கு அதிபதியான சனி 2ஆம் இடத்திற்கு வரான். ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதி 2ஆம் இடத்திற்கு வருவது முதல்ல அது நல்லது. வீட்டு அதிபதி எங்கே இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக நமக்கு வரக்கூடிய தசை கும்பராசிக்காரர்களுக்கு அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நாமல் இதில் குரு சனி புதன் தான் ஏற்றத்தை தரக்கூடியது. இதில் புரட்டாதி நட்சத்திரத்தில் மட்டும் குரு கொஞ்சம் செல்லு போக ஒரு 10 வருஷம் இருக்கும், 12 வருஷம் இருக்கும். அதை தவிர அவிட்டம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி புதன் குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள். குரு 5ஆம் இடத்திற்கு போகிறதுனால அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குருனுடைய தசை நடந்து கொண்டிருந்தால், குரு நம்முடைய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா கல்யாணமாகலாம், குழந்தைகள் பிறக்கலாம், ஒரு நல்ல வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கலாம், அவர்களுக்கு பண வரவுக்கு வழிகை செய்யக்கூடியதாக அமைந்திருக்கலாம். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த சனி பயிற்சியினால் நமக்கு குரு தசையாக அமைந்திருந்தால் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த குரு நல்ல ஸ்திதியில் இருந்தான்னா நமக்கு வரக்கூடியவர்களால் கணவன் மனைவியாலோ மனைவி கணவனாலேயோ பலவிதமான லாபங்களை கொடுக்கக்கூடியவனாக பண வரவை ஏற்படுத்தக்கூடியவனாக இந்த சனி பயிற்சி அடுத்த ஒரு வருடத்திற்கு விசுவாச வருடத்திற்கு நம்ம இந்த அமைந்திருக்கிறது என்பது நிச்சயமாக உண்மையாக உண்டு. சதயம் புரட்டாதி நம்முடைய புதன் கேது தசைகளில் நாம் இருப்போம். புதன் நமக்கு 5ஆம் வீட்டுக்குடைய வந்தால் அங்கே தான் குரு போகிறார். அந்த புதன் 5க்கும் 6, 7, 8க்கும் உடையவன். அதனால் புதன் தசாநாதன் எங்கே இருக்கா நம்முடைய ஜாதக கட்டத்தில், எஸ்பெஷலி சூரியன் அஸ்தங்கி தோஷம் படாமல் தனி புதனாக இருந்தாலும் மேன்மையாக இருக்கக்கூடியது. அது தவிர நமக்கு 2ஆம் வீட்டில் சனி சந்திரன் எப்பப்பெல்லாம் வருதோ, சனியின் சந்திரன் காம்பினேஷன் நமக்கு பிஸ்னஸை ஏற்றி கொடுக்கக்கூடியதாக, தூக்கி கொடுக்கக்கூடியதாக, நல்ல லாபத்தை தரக்கூடியதாக பிஸ்னஸ் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. நமக்கு 12, 11, 10ஆம் வீட்டுக்குடையவன் செவ்வாய்க்கு சனிக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் தொழிலாக இருக்கட்டும், இதெல்லாம் நல்ல வளர்ச்சி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த. ஏன்னா சனி அங்கேருந்து 7, 8, 9, 10ஆம் பார்வையாக நம்முடைய 10ஆம் வீட்டை வேற 11ஆம் வீட்டை லாபஸ்தானத்தை பார்க்குறார் 10ஆம் பார்வையாக. அதனால் நமக்கு அது ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அமைந்திருக்கிறது. அதுவும் இது மட்டுமல்ல, சின்ன சின்ன சங்கடங்கள் இன்னல்கள் வருவதற்கும் அதனால் ஏற்படக்கூடிய அதற்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியதாக அதையெல்லாம் நம்முடைய தனி சனி பயிற்சி காணொலியில் நான் போட்டிருக்கேன், கும்பராசி அப்படின்ட்டு. அதில் போய் பாருங்கள். இந்த 4 ராசிகள் மிதுனம், கும்பம், துலாம், கடகம், இந்த 4 ராசிகள் நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை இந்த சனி பயிற்சியினால் அடுத்த ஒரு வருடத்திற்கு ஏற்றம் தரக்கூடியதாக, ஏற்றம் பெறக்கூடியதாக, ராஜயோகம் கொள்ளக்கூடியதாக இந்த 4 ராசிகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். உங்களுக்கு இந்த காலையில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.